ஹாய் ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிலந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி மறுபடியும் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் பங்கு வர்த்தகம் நம்மளோட சேனலு. ஸோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டாக 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அப்படின்றதுனால அப்லோட் பண்ண முடியல வீடியோஸ் வந்து. ஸோ இன்னிலேருந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் உங்களோட வியூ பற்றியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க நாளைக்கு ட்ரேட் எடுங்க. இப்போ மார்க்கெட்டோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இருக்குது. ஸோ 4 ஹவரில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு திருப்பி வந்து ஒரு அதாவது ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராலி கொடுத்துருக்கு. ஸோ அந்த அப்ராலிக்கான கரெக்ஷன் தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த அப்ராலி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட்டு இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஃப்ளாக் பேட்டர்னா என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம் பிரேக் அவுட் ஆயிருக்கோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்து இது இந்த சேனல்லேருந்து திருப்பி இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது இதே லெவல் ஆஃப் கரெக்ஷன் இதே லெவல் ஆஃப் டார்கெட் வந்து மறுபடியும் மேலே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் நிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கியோட எக்ஸ்டென்ஷன் லெவலை வச்சு நம்ம வந்து அசம்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபிப் எக்ஸ்டென்ஷன் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பொசிஷனல் லெவல் ட்ரேடிங்க்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,432 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23,826. அதுக்கு அடுத்த டார்கெட் 24,464. ஸோ இப்படி தான் வந்து ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம டார்கெட் பார்ப்போம். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதோட வேலிடேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பொசிஷனல் லெவல் ட்ரேட் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக போகிறீங்க அப்படின்னா 23,376 அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இதான் அடுத்த லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எப்போ வந்து ட்ரேட் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டு. ஸோ எந்த லெவல் 23,105 அப்படின்ற லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் இருக்கும். நம்ம சொன்ன டார்கெட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து சேனலோட டாப்பு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோ ஸோ அந்த லெவல்லேருந்து மறுபடியும் ஒரு ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சேனலோட டாப்பில் ஒரு ரெட் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் நாளைக்கு திருப்பி ஃபால் வந்தது அப்படின்னா திருப்பியும் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கீழே டவுன்ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு கரெக்ஷன் பேசிஸில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டவுன்ஃபாலில் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,413 அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சும் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் ரேஞ்சும் பார்ப்போம் என்ன அப்படின்றத லோவர் டைம் ஃப்ரேமில். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் விழுந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் மோடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி திருப்பி சேனலோட பாட்டம் எடுத்ததுனா 22,425 வரைக்கும் வரும். ஸோ நிஃப்டி வந்து கன்ஃபார்மாக ஒரு சைட்வேஸ் இன்றைக்கி வந்து சேனலை சின்னதாக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நாளைக்கு சேனலுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஃபால் ஆகும். சேனலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,188 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்த டார்கெட் 23,367. ஸோ இதான் வந்து நிஃப்டியோட வியூவாக இருக்கும். ஸோ சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் சேனலுக்குள்ளே. அப்புறம் டாப் லோ பாட்டம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் செகண்ட் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 23,367. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சேனலுக்குள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 தடவை வந்து சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம்.
ஸோ 2 ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 லைனுக்குள்ளே இது ஒரு சேனலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நாளைக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் போட்டாச்சு. ஒன்ஸ் அகைன் இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த ரெட் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49,541 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 49,783. இது வந்து பொசிஷனல் லெவல் டார்கெட், இன்ட்ராடே கிடையாது. ஸோ பொசிஷன் லெவலுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து கீழே உடச்சிது அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்து திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு நல்லா. ஸோ எந்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48,849 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து ஃபால் கொடுத்ததுன்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுக்கும். ஸோ அந்த லெவலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 48,803. ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா திருப்பி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த லெவலை உடச்சிதுன்னா ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 48,561 வரைக்கும் வந்து மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் மார்க்கெட் மேலே உடச்சிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 49,287. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49,414. ஸோ இந்த 3 லெவலுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன் செகண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் பேட்டர்னுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இது வந்து ஓவரால் டவுன்ஃபால் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு அப்பர் ராலி கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் கொடுத்து மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 50,556 வரைக்கும் மார்க்கெட் போய் ரீச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதையும் ஃபிப் எக்ஸ்டென்ஷனில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 50,290. ஸோ அதுக்கடுத்து 51,351 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் லெவலோட டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒன் செகண்ட் சேனலோட டாப்பை ஹிட் பண்ணால் மறுபடியும் பாட்டம், ஸோ பாட்டம் ஹிட் பண்ணால் மறுபடியும் டாப், இப்படி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சு அந்த அளவுக்கு வந்து திருப்பி கரெக்ஷன்லேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் கொடுக்கும். ஸோ இது ஒரு அப்ராலி. ஸோ இந்த அப்ராலி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ எந்த லெவலில் போச்சோ அதே லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆர் டோஜி அந்த மாதிரி தான் ஃபார்மேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சோ அதே லெவலில் வந்து மார்க்கெட் இப்போ ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு கரெக்ஷன் செஷனில் தான் போயிட்டுருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு டவுன் வரைஞ்சி காட்டிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் சுற்றிட்டு இருக்குது. திருப்பி டவுன்ஃபால் வந்து நான் மறுபடியும் இந்த லோவை ஹிட் பண்ணோம், மறுபடியும் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 76,969 வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். அதில் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திருப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பிக்கிட்டு இருக்கு. ஸோ திரும்பி மறுபடியும் வந்து நாளைக்கு திருப்பி இந்த லோ ஆஃப் சப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 75,550. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் மெயின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ 76,297 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓவரால் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 76,969. ஒன் செகண்ட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டுமே இது பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகலாம். பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி ட்ரேட் ஆகி மார்க்கெட்டில் வந்து முடிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே பாசிபிள். எல்லாமே வந்து ஃபிளாக் பேட்டர்ன் தான் பார்த்தோம், அப் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஃபிளாக் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சென்செக்ஸும் வந்து மார்க்கெட்டில் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அப்சைடை உடச்சிட்டு மேலே போய் இந்த டார்கெட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாளைக்கு
நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட லெவலாக இருக்கும். ஸோ ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்லேயே செக் பண்ணிடுவோம். ஸோ 15 மினிட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ எப்போல்லாம் வந்து சேனலோட டாப்பர் ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அப்போ ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு திருப்பி இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா திருப்பி இதோட பாட்டம் தான் வந்து ஹிட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75,731. ஸோ அதை உடச்சது அப்படின்னா 75,563. அது கீழே இருக்க சப்போர்ட் உடச்சது அப்படின்னா 75,403. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு 3 லெவலாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் பேசிஸில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகலை, அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.